மகா சிவராத்திரி எதனால், யாரால் ஏற்படுத்தப்பட்டது? அந்த நாள் மனிதர்களுக்கு எத்தனை சக்திகளை வழங்குகிறது? அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? சிவராத்திரி குறித்து புராண வரலாறுகள் என்ன கூறுகின்றன? ஆன்மீக பெரியவர்கள் என்ன கூறுகின்றனர்? வாருங்கள் பார்க்கலாம். சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பாள் தான். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாளாம். 4 சாமங்களில் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாளாம். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாளாம். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும், அருள் புரியுங்கள் இறைவா என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாளாம். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தாராம். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது என ஆன்மீக தகவல் ஒன்று கூறுகிறது. மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயம்: உணவு, நல்ல உறக்கம். இந்த 2ஐயும் விலக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்போது இறை உணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தியாகும். சிவராத்திரி அன்று பஞ்சராட்ச மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் 100 கோடி முறை பஞ்சராட்சரம் ஜபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். மனதிற்குள் சிவாய நம, ஓம் சிவாய சிவ ஓம், சிவாய வசிவோம், சிவ 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 ஓம் என உச்சரித்து கொண்டு அமைதியாக இருந்தாலே போதுமானது என சிவனடியார்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பக்தர்களின் ஆரவாரம், கேளிக்கைகள், சப்தம் கோவிலை பிளக்கச் செய்யும் வகையில் சிவராத்திரியை தற்போது விழாவாகவே அனுசரித்து கொண்டு மாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும் ஆன்மீக பெரியவர்கள் விமர்சிக்காமல் இல்லை. இந்த நன்னாள் குறித்து திருவிளையாடற் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் பல தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புராணங்களின்படி சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு தேவர்கள் கடைந்த போது விஷம் கடலில் கலந்ததாம். இது முழு உலகையும் அழிக்கக்கூடும் என்று தேவர்கள் நம்பியதால் பயந்து போனார்களாம். இதையடுத்து அவர்கள் சிவபெருமானிடம் உதவிக்காக ஓடினார்களாம். அப்போது சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை அருந்தினாராம். ஆனால் அதனை விழுங்குவதற்கு பதிலாக தொண்டையில் வைத்தாராம். இதனால் சிவபெருமானின் தொண்டை நீலமாக மாறியது. இதன் காரணமாக அவர் நீல்காந்தா என்று அறியப்பட்டார். இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என்றும் ஆன்மீக தகவல்கள் கூறுகின்றன. மற்றும் ஒரு தகவலில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டுக் கொண்டார்களாம். அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் சென்றபோது சிவபெருமான் நடத்திய சோதனையில் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர் என்று கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவ ஜோதியாய் எழுந்தருளினாராம். அந்த சோதனையை ஏற்று வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியை காண பூமியை தோண்டி சென்றாராம் விஷ்ணு. அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியை காண வானத்திற்கு எழும்பினாராம். இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினாராம். உயர உயர பறந்தும் முயன்ற பிரம்மன் களைப்படைந்திருந்த நிலையில் வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டாராம். எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க, நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன், யுகம் யுகமாய் பயணித்தும் பூமியை அடைய முடியவில்லை என்று கூறியதாம். தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க, தாழம்பூ அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானிடமும் உரைத்ததாம். தாழம்பூ பொய் கூறியதை கேட்ட சிவபெருமான் அதிகோபமுற்று ஜோதி வடிவாய் அக்னி பிழம்பாக மாறினாராம். இதனால் இந்திரன், யமன், அக்னி, குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் 8 பேரும் மற்றும் தேவர்களும் சிவபெருமானை அமைதி பெற வேண்டினார்களாம். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட
அனைவரும் வணங்கினர். அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. புராண தகவல்கள் கூறுகின்றன. சிவபெருமான் அக்னி பிழம்பாக இருப்பதால் அவரை குளிர செய்யும் விதமாக அந்த நாளில் பக்தர்கள் தேன், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்டவற்றால் பூஜை செய்ய அதனை பக்தர்கள் கோவிலுக்கு எடுத்துச் சென்று வழங்கலாமாம். மற்றும் ஒரு தகவலில் சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தின் புராண கதை. மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான மிக முக்கியமான புராண கதைகளில் இதுவும் ஒன்று. சிவன் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்ட கதை. சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி செல்ல, சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேட்டைக்காரன் வில்வ மரத்தில் ஏறி தூங்கி விழுந்து விடாமல் அந்த மரத்திலிருந்து விழுவ இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருக்க, அந்த இலைகள் மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருக்க, இதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்த சிவன் பறவைகளை கொல்வதன் மூலம் வேட்டைக்காரன் பாவம் செய்ததை மன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினாராம். இந்த கதை சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. இது போன்று சிவராத்திரி குறித்து பல ஆன்மீக தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. சிவராத்திரியை முறையாக வழிபட்டு பக்தர்கள் சிவனை அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.